Hello everyone, welcome to my channel. நாம இன்னைக்கு 6th standard English prose 1 sea turtle பார்க்க போறோம். இதில் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ப்ரோஸோடைய ஃபர்ஸ்ட் பேஜில் நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதெல்லாம் டேர்ட்டில்ஸோடைய பிக்சர்ஸ். ஒவ்வொரு டேர்ட்டிலுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இந்த டேர்ட்டிலோட பேர் த லாகர் ஹெட், இந்த டேர்ட்டிலோட பேர் த ஆலிவ் ரிட்லி. இங்கே நடுவில் இருக்கு இல்லையா, இந்த டேர்ட்டிலோட பேர் த லெதர் பேக், இந்த டேர்ட்டிலோட பேர் த ஹாக்ஸ் பில், இந்த டேர்ட்டிலோட பேர் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கு இல்லையா, ஒரு க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, ஸோ த க்ரீன் சீ டேர்ட்டில். ஸோ இங்கே ஒரு 5 வகை டேர்ட்டில்ஸை கொடுத்துருக்காங்க, அதோட நேம்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. நாம் இதை நேரில் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இதெல்லாம் கடலில் வாழ ஒரு உயிரினம். லாகர் ஹெட், ஆலிவ் ரிட்லே, லெதர் பேக், oxbill, the green sea turtle. sea turtles, sea turtles அப்படின்னா கடல் ஆமைகள், அதாவது ஆமைகள் கடலில் வாழக்கூடிய உயிரினம் இல்லையா? இந்த sea turtles பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை நாம் இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். let us move on. ஸோ நான் இந்த ப்ரோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்குறேன், அதுக்கான விடைகள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். have you seen turtles? where do they live? நீங்கள் ஆமைகளை பார்த்துருக்கீங்களா? அவை எங்கே வசிக்கின்றன? டேர்ட்டில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, டேர்ட்டில்ஸ் அப்படின்னா ஆமைகள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஆமைகளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வேர் டு தே லிவ், லிவ் அப்படின்னா வசிக்கின்றன, அது எங்கே வாழும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமைகள் எங்கே வாழும்? கடலில் வாழும் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 2, வாட் டு யூ நோ அபவுட் டேர்ட்டில்ஸ்? டேர்ட்டில்ஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமைகளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஆமைகள் கடலில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் கழிக்கும். ஸோ ஆமைகள் எங்கே வாழும்? கடலில் தான் வாழும். தன்னுடைய வாழ்நாள் எல்லாத்தையும் எங்கே கழிக்கும்? கடலில் தான் கழிக்கும். அவை அளவில் பெரியதாக இருக்கும், அது பார்க்க எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசாக இருக்கும். ஆமைகள் முட்டைகளை இட கடற்கரைக்கு வரும். கொஸ்டின் நம்பர் 3, why do you think the turtles in the picture have names such as leatherback and hawksbill? அதாவது மேலே சில படங்கள் காட்டினேன் இல்லையா, அந்த படங்களில் ஒவ்வொரு ஆமைக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த ஆமைக்கு என்ன பேர்? இந்த ஒரு ஆமை நான் காட்டினேன் இல்லையா, ஸோ இந்த ஆமைக்கு என்ன பேர்? த லெதர் பேக் அப்படின்னு பேர். எதனால் இந்த ஆமைக்கு லெதர் பேக் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எதனால் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். ஏன்னா இந்த ஆமையோட முதுகு இருக்கு இல்லையா, அந்த முதுகு பார்க்க எப்படி இருக்கும்? லெதர் போல் இருக்கும். லெதர்னு என்ன அர்த்தம்? தோல், ஒரு தோல் போன்று இருக்கும். வலுவான மற்றும் கடினமான முதுகை பெற்றிருக்கும். அதே போல் இந்த டேர்ட்டிலுக்கு எதுக்கு ஹாக்ஸ்பில் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹாக்ஸ்பில் அப்படின்னா மலையின் உச்சி. ஏன்னா அதோட கழுத்து பாருங்கள், அந்த ஆமையோட கழுத்து எப்படி இருக்கும்? உயரமாக இருக்கும். எப்படி இருக்கும்? மலையின் உச்சியை போன்ற நீளமான கழுத்துக்களை கொண்டுள்ள இந்த டேர்ட்டிலுக்கு ஹாக்ஸ்பில் அப்படின்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க. இந்த ப்ரோஸில் இருக்கிற செக்ஷன் 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீடிங் பார்ட். லிசன் டு த டீச்சர் ரீடிங் திஸ் செக்ஷன். இந்த செக்ஷனை டீச்சர் வாசிப்பாங்க, இதை நீங்கள் ஒரு முறை கவனமாக கேளுங்க. இதோட அர்த்தத்தையும் டீச்சர் சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் us have seen a tortoise in a zoo or a reptile park. However, not many would have seen its marine relative, the sea turtle. This is not surprising since these reptiles spend almost their entire life in the sea. அதாவது டார்டாய்ஸ், இது நமக்கு தெரியும் இல்லையா, சின்ன வகுப்புலேயே நம்ம டார்டாய்ஸ் பற்றி நம்ம நிறைய படிச்சிருப்போம் இல்லையா. அனிமல் டார்டாய்ஸ், டார்டாய்ஸ்னு அர்த்தம் ஆமைகள். இந்த ஆமைகள் நம்ம எங்கே பார்த்துருப்போம்? ஜூவில் பார்த்துருப்போம், ரெப்டைல் பார்க்கில் நம்ம பார்த்துருப்போம். அப்போது சீ டர்ட்டில்னா என்னது? ஏன்னா சீ டர்ட்டில்னா ஆமைகளா? ஆமாம், அதுவும் ஆமைகள் தான். ஆனால் இந்த ஆமைகள் எங்கே வாழும் அப்படின்னா கடலில் வாழக்கூடிய ஆமைகள், அதுதான் நம்ம சீ டர்ட்டில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மரைன் ரிலேட்டிவ், கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் சீ டர்ட்டில். தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அது கடல்லே செலவு பண்ணும். There are 7 species of marine or sea turtles in the world. 7 species அப்படின்னு சொல்லியிருக்காங்க. sea turtles கடல் ஆமைகள். உலகத்தில் மொத்தம் 7 வகையான கடல் ஆமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீஷியஸ் சொல்லியிருக்காங்களே, அதோட மீனிங் என்ன பாருங்கள்? குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் காமன் ஃபியூச்சர்ஸ். Of them, 5 are found in India's coastal water. 7 வகையான கடல் ஆமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 5 வகையான கடல் ஆமைகளை நாம் இந்தியன் கோஸ்டல் ஏரியா, அதாவது இந்தியாவின் கடலோர நீரில் 5 வகையான கடல் ஆமைகளை நாம் பார்க்கலாம். The olive ridley, the hawksbill, the green sea turtle, the loggerhead and the leatherback.
இங்கே பாருங்கள், அந்த ப்ரோஸோடைய முதல் பேஜிலேயே அவங்க 5 வகையான ஆமைகளுடைய படங்கள் மற்றும் பெயர்களை கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 5 வகையான ஆமை வகைகளும் நம்மளுடைய இந்திய கடலோரத்தில் நாம் பார்க்கலாம். கம்பேர்ட் டு மோஸ்ட் டார்டாய்ஸ், sea turtles are huge. டார்டாய்ஸ் எல்லா ஆமை வகைகளையும் நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னா sea turtles, அதாவது கடலில் வாழக்கூடிய ஆமைகள் தான் மிக பெரிய அளவில் இருக்கும். பார்க்க உருவத்துலேயும் எடையிலையும் அது அதிக அளவு இருக்கும் அப்படின்றாங்க. ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஸ்பீஷியஸ் த ஆலிவ் ரிட்லி, இங்கே பாருங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்களா இந்த படத்தில் ஆமை கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ஆமை எந்த வகை அப்படின்னா த ஆலிவ் ரிட்லி, அந்த வகையை சார்ந்த ஒரு ஆமை. இந்த ஆமை தான் மற்ற எல்லா கடல் ஆமைகளை விட அளவில் மிக சிறியதாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த சிறியதாக இருக்கக்கூடிய இந்த ஆலிவ் ரிட்லி சொல்லக்கூடிய இந்த கடல் ஆமை நல்லா வளர்ந்த அப்புறம் அதோட எடை எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 35 கிலோவா 35 கிலோகிராமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த லார்ஜஸ்ட் ஆஃப் ஆல் them த லெதர் பேக், எல்லா கடல் ஆமைகளோடும் மிக பெருசு எதுனா லெதர் பேக். The largest them of all, the leatherback, grows to the length of 2.2 meter and each could weigh as much as 700 kilogram. எல்லா கடல் ஆமைகளையும் கம்பேர் பண்ணும்போது லெதர் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆமை வகை தான் மிக பெரியதாக இருக்கும். அது முழுசாக வளர்ந்த உடனே அதோடைய லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2.2 மீட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் முழுசாக வளர்ந்த ஒரு பெரிய ஆமையோடைய எடை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 700 கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. sea turtles live their life entirely in the oceans அப்படின்னு கொடுத்துருக்காங்க. sea turtles என்பது கடல் ஆமைகள் இல்லையா. ஸோ கடல் ஆமைகள் தங்களுடைய வாழ்க்கை முழுதையும் பெருங்கடலிலே அது வாழ்கின்றன. பெருங்கடல் அப்படின்னா ஓஷனில் தான் அது பெரும்பாலும் அது வாழும். பட் they still have a connection with land, பெரும்பாலும் கடல் அது வாழ்ந்தாலும் நிலத்தோடு தொடர்பு வச்சுருக்கும். they must come ashore to lay eggs, முட்டைகளை இடுவதற்காக அவை கரை நோக்கி தான் வரணும். Today, 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. மொத்தமாகவே 7 வகையான கடல் ஆமைகள் இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அதில் 4 வகையான கடல் ஆமைகளை நாம் பார்க்குறது இந்தியாவில் ரொம்ப அரிதாகவே இருக்குது. The olive ridleys, however, are still commonly seen nesting on sandy beaches all along our coast. ஆலிவ் ரிட்லி என அழைக்கப்படக்கூடிய ஆமை வகைகள் பொதுவாகவே கடற்கரை மணப்பரப்புகளை உறைவிடங்களாக அமைத்துக் கொள்பவையாக காணப்படுகிறது. Put a tick for the correct and wrong symbol for the incorrect statement. இங்கே பாருங்கள், கீழே ஒரு 7 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 7 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம வாசித்து மேலே நம்ம படித்தோம் இல்லையா அந்த கான்டெக்ஸ்ட்டு, இந்த கான்டெக்ஸ்ட்டில் சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அதை வச்சு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக இல்லை இன்கரெக்டாக அப்படின்னு நம்ம இந்த பாக்ஸில் நம்ம புட்டப் பண்ண போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1, turtles are different from tortoise. turtles அப்படின்னா கடலில் வாழக்கூடிய ஆமைகள். டார்டாய்ஸ் சொல்லும் போது அந்த ஏரி குளம் குட்டையில் கூட சின்ன சின்ன ஆமைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் டார்டாய்ஸ். ஸோ கடல் ஆமைகளை டர்ட்டில் தான் சொல்லணும். ஸோ சாதாரண ஆமைகளை நம்ம டார்டாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ turtles are different from tortoise அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட், ஏன்னா கரெக்ட். ஸோ நான் டிக் மார்க் இந்த பாக்ஸில் போட்டிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 2, turtles are sea animals. கடல் ஆமைகள் என்பது கடலில் வாழக்கூடிய விலங்கு அப்படின்னு இருக்காங்க. இட் இஸ் அ ரைட் ஸ்டேட்மெண்ட் இல்லையா. அதனால் கரெக்ட் சென்டென்ஸ்க்காக நான் டிக் மார்க் இந்த பாக்ஸில் போட்டிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 3, there are 7 kind of sea turtles in the world. உலகில் மொத்தம் 7 வகையான கடல் ஆமைகள் இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இது சரியான சென்டென்ஸ், அதனால் டிக் மார்க்கு நான் போட்டிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 4, sea turtles are வெரி ஸ்மால். கடல் ஆமைகள் பார்க்க மிக சிறிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா கடல் ஆமைகள் பொதுவாகவே பார்க்க பெரிய அளவில் இருக்கும். சில சமயத்தில் 700 கிலோகிராம் 700 கிலோ அந்த அளவுக்கு அது பெரியதாக இருக்கும் இல்லையா. அதனால் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட், அதனால் நான் ராங் சிம்பிள் போட்டிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 5, turtles come ashore to lay eggs. கடல் ஆமைகள் கடலோட நிலப்பரப்புக்கு எதுக்கு வருது அப்படின்னா முட்டைகள் இடுறதுக்காக அது வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல் ஆமைகள் பொதுவாக எங்கே வாழும், கடல் நீரில் தான் வாழும். ஆனால் சில நேரத்தில் அது கரைக்கு வரும், கடலோர நிலப்பரப்புக்கு அது வரும். எதுக்காக வரும் அப்படின்னா to lay eggs, முட்டைகளை எடுக்கிறதுக்காக அது வரும். இட் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அதனால் நான் டிக் மார்க் போட்டிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 6, sea turtles come to rest on land. sea turtles அப்படின்னா கடல் ஆமைகள் இல்லையா. கடல் ஆமைகள் லேண்ட் நிலப்பரப்புக்கு எதுக்காக வருதுன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அது நிலப்பரப்புக்கு எதுக்கு வருதுன்னா முட்டைகள் இடுவதற்காக மட்டும்தான் வருது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அது வரதில்லை. அதனால் இட் இஸ் அ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அதனால்
நான் ராங் சிம்பிள் போட்டிருக்கேன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. ஆலிவ் ரிட்லேஸ் ஆர் த ஒன்லி சீ டர்ட்டில்ஸ் சீன் ஆன் இந்தியன் ஷோர்ஸ். இந்தியாவோட கடற்கரை மணப்பரப்பில் நாம் அதிக அளவில் பார்க்கக்கூடியது ஆலிவ் ரிட்லே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமை வகைகளை தான் நம்ம அதிக அளவில் பார்க்குறோம். ஸோ இட் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதனால நான் டிக் மார்க்கு போட்டிருக்கேன். இந்த ப்ரோஸில் நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரொம்ப அழகான கலர்ஃபுல்லான ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய கடல் கொடுத்துருக்காங்க. அந்த கடல் ஓரத்தில் பாருங்கள், கடற்கரை நிலப்பரப்பில் அந்த சீ லேண்ட் அந்த இடத்துல பாருங்கள் நிறைய ஆமைகள் இருக்கு இல்லையா, இந்த ஆமைகள். இந்த ஆமை என்ன வகை தெரியுமா? இங்கே கீழே டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டெக்ஸ்ட்டில் ஆலிவ் ரிட்லே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட கடற்கரையில் அதிக அளவில் காணப்படக்கூடிய கடல் ஆமை எது அப்படின்னா ஆலிவ் ரிட்லே. பெரும்பாலும் இது போல் கடல் ஆமைகளை நாம் நேரில் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் இந்த பிக்சரில் பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ப்ரோஸ் 1ல் இருக்கிற செக்ஷன் 2 பார்க்கலாம். Between the months of January and March, female olive ridley come ashore at night to lay their eggs. ஸோ ஜனவரி அண்ட் மார்ச், ஜனவரி மற்றும் மார்ச் மந்த்துங்களுக்கு இடையே ஃபீமேல் ஆலிவ் ரிட்லே அதாவது பெண் ஆலிவ் ரிட்லே இரவு நேரங்களில் முட்டையிடுவதற்காக கடற்கரை நோக்கி வருகுது. அஷோர், அஷோர்னா கடற்கரை. This is quite a problem for them as a turtle's front flippers enable it to swim gracefully and effortlessly but are not very useful for moving on land. நமக்கு தெரியும் சீ டர்ட்டில்ஸ் எங்கே வாழும் அப்படின்னா பெரும்பாலும் கடலில் தான் வாழும். ஆனால் அது சில நேரங்களில் முட்டையிடுவதற்காக அது கடற்கரை நோக்கி வரணும் இல்லையா? அதில் ஒரே ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா மிக நேர்த்தியாகவும் ஈஸியாகவும் கடல் நீந்துவதற்கு அதுக்கு ஃப்ளிப்பர்ஸ் இருக்குது. ஃப்ளிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது துடுப்பு போன்ற ஒரு உறுப்பு அதுக்கு இருக்குது. அதனால் அது அழகாக கடல் நீந்தி போகும். ஆனால் அது நிலப்பரப்பில் நடக்கிறதுக்கு அந்த துடுப்பே அதுக்கு ஒரு பெரிய நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். The turtles has hauled itself laboriously onto the beach. Laboriously it's a new word இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உடலை வருத்தி, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு கடலில் இருக்கிற தண்ணியிலிருந்து அது கரையோரத்தில் மணல் பரப்புக்கு அது வருது. ஹால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஹால் அப்படின்னா தன்னுடைய உடம்பை ஊர்ந்து எடுத்து, அதாவது ஊர்ந்து வருது, நடந்து வர்றதுக்கு முடியாது, அதனால் ஊர்ந்து அது வருது அப்படின்றாங்க. Then it chooses a spot well away from the high tide line. கடலுடைய அலைகள் அதிகம் வராத உயர்வான ஒரு பகுதியில் ரொம்ப நல்ல ஒரு இடத்த அது தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல தன்னுடைய முட்டைகளை அது இடும். It scoops out a nest cavity 45 cm deep. நெஸ்ட் கேவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, கேவிட்டி அப்படின்னாவே அது வாழக்கூடிய கூடு அப்படின்னு அர்த்தம். பொந்து கூடு, சரியா? 45 cm அளவு ஆழமுடைய ஒரு பெரிய பொந்தை அது மணப்பரப்பில் தோண்டி அந்த இடத்துல தன்னுடைய முட்டைகளை அது இடும் அப்படின்றாங்க. into which it lays about 100 eggs. ஒவ்வொரு பொந்துலேயும் அது 100 முட்டைகளை இடும். each egg is in the shape and size of டேபிள் டென்னிஸ் பால். ஒவ்வொரு முட்டையும் எந்த அளவுக்கு சைஸ் பெருசாக இருக்கும் அப்படின்னா டேபிள் டென்னிஸ் பால்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த பால் சைஸ் அளவுக்கு மிக பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் ஆல் த எக்ஸ் ஆர் லேட், எல்லா முட்டைகளும் அது இட்ட உடனே once all the eggs are laid, the turtle fills in the cavity, then it camouflages the nest by tossing sand on it using its flipper. camouflage அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். camouflageனா கீழே பாருங்க glossary மீனிங் கொடுத்துருப்பாங்க. hide or disguise something, அதாவது அந்த பொந்தில் நிறைய முட்டைகள் இடுது இல்லையா, அதாவது முட்டைகளை அந்த பொந்தில் இட்ட உடனே அப்படியே அது வெளியே வந்துடாது. அது மேலே தன்னுடைய ரெக்க துடுப்புன்னு சொன்னாலே அந்த துடுப்புகளை பயன்படுத்தி மேலே இருக்கிற மண்ணெல்லாம் அது தள்ளி பொந்து அதை மூடிடும்.